में जाने के पहले परमेश्वर के वचन से प्रभु के बारे में सही पहचान करके हम आगे बढ़ने के लिए परमेश्वर में सहायता करने पाए। இன்னொரு முறையாக ஆராதனையிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனை குறித்து சரியான ஒரு அறிவை தெரிந்து கொண்ட பின்பதாக நாம் ஆராதனையிலே பிரவேசிப்போமாக. जितना निकट आप परमेश्वर के पास आएंगे उतने ही उसकी दिल की आवाज को पहचान सकेंगे, उसकी भावनाओं को भी आप पहचान सकेंगे. எவ்வளவாய் நீங்கள் தேவன் அண்டையிலே கிட்டி சேருகிறீர்களோ அவ்வளவாய் அவருடைய உள்ளத்தில் காணப்படுகிற எண்ணங்களை துடிப்பை அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட தேவ உள் உணர்வையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். हम एक जीवित परमेश्वर की आराधना करने वालों का एक झुंड है. நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டங்களிலே ஒன்று. और बाइबल बतलाती है वो जिंदा है इसलिए हम भी जिंदे हैं. வேதம் சொல்கிறது அவர் உயிரோடு இருப்பதனாலே நாமும் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जीवन से भरा हुआ परमेश्वर के संग चलने वाला एक जीवित व्यक्ति उसकी भावनाओं को पहचानने के लिए पूरा कोशिश करता है. ஜீவனுள்ள அந்த தேவன் இருக்கிறாரே அந்த ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ளும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய் ஜீவனுள்ள மனிதன் முழுவதுமாய் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். इसलिए वो और उसके संग चलने के लिए कोशिश करता है. ஆகையினாலே அந்த மனிதன் இன்னும் அதிகமாய் அவரோடு கூட செல்வதற்கு முயற்சி எடுக்கிறான். उसकी बातों को समझते हुए उसके राहों पर चलने के लिए अपने को सौंपता है. அவருடைய காரியங்களை புரிந்து கொண்டவனாய் அவருடைய வழிகளிலே செல்வதற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். आज भी उस विचार से परमेश्वर की बातों को समझने के लिए कोशिश करेंगे. இன்றைக்கும் அதே எண்ணத்திலே தேவ காரியத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். अब मेरे साथ खोलिएगा यिर्मयाह की पुस्तक उसका 31 अध्याय को हम देखेंगे और 20 पद को हम पढ़ेंगे. என்னோடு கூட திருவங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 20 और 19 पद को हम थोड़ा सा पढ़ के हम समझने के लिए कोशिश करेंगे. 20ஆம் 19வது வசனத்தை நாம் வாசித்து புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். यहाँ पर परमेश्वर अपनी दिल की गहरी बात को प्रकट करता है. இங்கே தேவனாய கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படுகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். 20वां पद को देखेंगे. 20வது வசனத்தை பார்க்கலாம். यिर्मयाह उसका 31 अध्याय का 20वां पद को कोई मेहरबानी से पढ़ेंगे. தயவு செய்து யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். मेरा प्रिय पुत्र नहीं है, क्या वह मेरा दुलारा लड़का नहीं है? क्या एफ्राइम मेरा प्रिय पुत्र नहीं है? क्या वो मेरा दुलारा लड़का नहीं है? जब मैं उसके विरोध बातें करता हूँ तब तब मुझे उसका स्मरण हो जाता है. इसलिए मेरा मन उसके कारण भर आता है और मैं निश्चय उस पर दया करूंगा. यहोवा की यही वाणी है. यहोवा का यही वाणी है. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். प्रभु के पवित्र नाम की स्तुति प्रशंसा होवे. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के भीतरीय भावनाओं को उस वचन के द्वारा वो प्रकट करता है. தேவனுக்கு உள்ளே காணப்படுகிற அந்த உணர்வுகளை இங்கே தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறதை காண்கிறோம். मेरा दिल में एक प्रकार की बात उठते रहती है इब्राहिम के बारे में. ஆபிரகாமை குறித்து என்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான காரியம் கொதித்து பொங்கிக் கொண்டே இருக்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ராயிமை குறித்து क्यों प्रभु यहाँ इब्राहिम के बारे में एक साफ बात को प्रकट करता है? இங்கே ஏன் இப்ராயிமை குறித்து தேவன் ஒரு காரியத்தை இப்படியாக வெளிப்படுத்துகிறார்? और उसका स्थिति क्या है, उसके लिए रखी हुई बातें क्या थी, अभी स्थिति क्या है, परमेश्वर क्या चाहता है, इन सारी बातों को इस वचन के अंतर्गत में हम देख सकते हैं. அவனுடைய நிலைமை என்ன, அவனுக்கு என்ன காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தன, தேவனை அவரை குறித்து என்னவாய் இங்கே யோசிக்கிறார் என்ற காரியங்களை இந்த வசனத்திலே பார்க்க முடியும். इस वचन को समझने के लिए आपका
भूमिका के रूप में कुछ पुरानी बातों को याद करना होगा. இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக முன்னுரையாக சில பழைய நடந்த காரியங்களை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். अगर आप मेरे साथ उत्पत्ति की किताब को खोलेंगे, ஒருவேளை நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகத்தை திறந்தால் 48 अध्याय में एक प्रकार की तस्वीर हमें मिलता है. 48வது அதிகாரத்திலே ஒரு விதமான காட்சி நமக்கு காண்கிறது. यहाँ पर याकूब जो अब्राहम का पोता था, उसका अंतिम समय में आ पहुंचे हैं. இங்கே யாக்கோபு ஆபிரகாமுடைய பேர பிள்ளையா இருந்தானே, அவனுடைய கடைசி காலகட்டத்தினுடைய காரியத்தை பார்க்கிறோம். उत्पत्ति के समय में लोग जो मरने के पहले अपने बच्चों को बुला के उनके ऊपर आशीर्वाद का वचन को देते थे, जिससे भविष्य की बातों की प्रगटीकरण होता था. ஆதியாகமத்துக்கு அடுத்த காலகட்டத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மரண அந்த காலகட்டங்கள் வரும் பொழுது மரிக்கும் முன்பதாக பிள்ளைகளை கூப்பிட்டு அவனுக்கு சில ஆலோசனைகளையும் வரப்போகிற சில நடக்கக்கூடிய காரியங்களையும் கூட வெளிப்படுத்தி பேசுவது வழக்கம். इन दिनों में भी कुछ लोग इस पर विश्वास करते हैं, इसलिए अपने माँ बाप को, अपने दादा दादी या नाना नानी को बहुत खुश रखने के लिए कोशिश करते हैं. ஆகையினாலே இன்றைய காலகட்டத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வழக்கமுடையவர்கள் தன்னுடைய பாட்டி தன்னுடைய தாத்தா இப்படிப்பட்டவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். मरने के पहले उनके मुंह से निकली हुई बातें बहुमूल्य उनके लिए हो जाता है और भविष्यवाणी जैसा होता है. மரணத்துக்கு முன்பு அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மிக விலையேறப்பட்டதாக இருக்கும், தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. अभी याकूब बुढ़े होके वहां मृत्यु के पास पहुंचा है. இப்பொழுது யாக்கோபு வயதாகி கொண்டு தன்னுடைய மரண தருவாய் வரைக்கும் வந்திருக்கிறான். जब ये खबर यूसुफ को दिया गया था, जो यूसुफ मिस्र देश के सबसे बड़ा अधिकारी के रूप में रखा गया है. யோசேப்பு என்பவன் எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக வைக்கப்பட்ட காலகட்டத்திலே அந்த செய்தி யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. और यूसुफ अपने बाप से भेंट करने के लिए अपने बच्चों समेत चले आता है. யோசேப்பு என்பவன் தன்னுடைய தகப்பனை சந்திக்கும்படியாய் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட்டிக் கொண்டு வருகிறான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. दो लड़के हैं, एक मनासे वो पहला लड़का है, इब्राहिम दूसरा लड़का है. அவனுக்கு 2 மகன்கள், மனாசே மூத்த மகனாயிருக்கிறான், அப்படியே இப்ராஹிம் என்பவன் இளைய குமாரனாயிருக்கிறான். याकूब अपने जीवन में तृप्त होके अभी मृत्यु के देख रहा, इंतजार कर रहा. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியை கண்டவனாக மரணத்தை நோக்கி போகிறான். अपना जीवन भर में उथल पुथल को उसने देखा था. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஏற்ற தாழ்வுகளை கண்டவன். और कुछ साल के पहले उसका बेटा को खोया हुआ हालत में वो रोते रहता था. சில ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய சொந்த குமாரனை இழந்து தவித்தவனாய் அழுது கொண்டே இருந்தான் அவன். यूसुफ से वो बहुत प्यार करता था. யோசேப்பு அதிகமாய் சிநேகித்து வந்தான். उसके लिए विशेष कपड़ा पहनाया, அவனுக்கு விசேஷ வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருந்தான். लेकिन एक दिन उसको खबर उनके बच्चों के द्वारा ही सुनाया गया, उसका जंगली जानवरों ने फाड़ के खत्म कर डाला है. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு அவனுடைய பிள்ளைகள் மூலமாகவே அல்லது மகன்கள் மூலமாகவே செய்தி கொடுக்கப்பட்டது, காட்டு மிருகம் வந்து அவனை பட்சித்து போட்டு கொண்டு போட்டது என்று சொல்லி. कुछ सालों के बाद ये खबर उसको दिया गया है, ना 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 यूसुफ जिंदा है. சில ஆண்டுகளுக்கு பின்பு அவனுக்கு இப்படியாக செய்தி சொல்லப்பட்டது, இல்லை இல்லை யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். तुरंत याकूब कहता, मैं जाके उसको देखूंगा, मेरे जीवन इसके लिए काफी है. அவன் உடனடியாக உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஆனந்தமுடையவனாய், நான் அவனை பார்த்தாலே என்னுடைய வாழ்க்கை போதும், அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை முடியட்டும். मेरी इंतजार इसी के लिए था. என்னுடைய உயிரோடு இருக்கிற நாட்கள் இதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने अपने दया से इस काम को पूरा किया. தேவனுடைய கர்த்தர் தன்னுடைய தயவினாலே இந்த காரியத்தை நிறைவேற்றினார். अभी यूसुफ के बच्चों को देख रहा है, जबकि यूसुफ के बारे में भी उसको चिंता नहीं रहा था, चिंता उसको खा रहा था. இப்பொழுது யோசேப்பினுடைய பிள்ளைகளை அவன் பார்க்கிறான், ஆனால் யோசேப்பை குறித்ததான கவலை அவனை வாட்டி வதைத்தது. अभी यूसुफ अपने दोनों लड़कों को ले आ रहे हैं. இப்பொழுது யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களையும் எடுத்துக்கொண்டு கூட்டி வருகிறான். याकूब के आंखों में दृष्टि पूरा नहीं है. யாக்கோபுடைய கண்களிலே பார்வை மங்கி இருந்தது. और यूसुफ चाहता उसका बाप इन बच्चों को आशीष दे.
யோசேப்பு விரும்பினார், தகப்பன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டுமே. अगर 48 अध्याय को पढ़िएगा सफाई तौर से लिखा है, 48வது அதிகாரத்தை வாசித்தால் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. यूसुफ अपना बड़ा लड़का को दाहिने अपने बाप के दाहिने तरफ और छोटे लड़के को अपना उसके बाएं तरफ लाके खड़ा किया है. அந்த யோசேப்பு என்பவன் தன்னுடைய மூத்த குமாரனை தகப்பனுடைய வலதுகை புறமாகவும் இளைய குமாரனை தகப்பனுடைய இடதுகை புறமாகவும் அவன் அனுப்பி விடுகிறான். अगर उस अध्याय को आप पढ़िएगा आपको मालूम होगा. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாய் தெரியும். यूसुफ की मन यही है, बड़ा लड़का आशीष का योग्य होना चाहिए. யோசேப்புடைய உள்ளத்தின் வாஞ்சை இதுவே, மூத்த குமாரன் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். इसलिए उसने उसको दाहिने तरफ लाके खड़ा किया. ஆகினாலே அவன் அந்த மூத்த குமாரனை வலதுபுறமாய் கொண்டு வந்து விட்டான். लेकिन यहाँ याकूब देख नहीं पाता है. ஆனால் இங்கே யாக்கோபு பார்க்க கூடாதவனாய் இருக்கிறான். इसके बाद भी அப்படி இருந்த பின்பும் उसने जान पूछ के अपने दोनों हाथों को इस तरह से उल्टा रखता है. அவன் தன்னுடைய இரண்டு கரங்களையும் குறுக்காக நீட்டி அறிந்தே அப்படி செய்கிறான். इब्राहिम को दाहिने हाथ से और मनासे को बाएं हाथ से आशीष दे रहा है. இப்ராஹிமுக்கு வலது கரத்தினாலையும் மனாசேக்கு இடது கரத்தினாலையும் அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். आपके दिल में एक प्रश्न उठता होगा, உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். क्यों? ஏன்? क्यों? ஏன்? क्योंकि याकूब अपने पोतों के साथ खेल कूद करने के लिए समय नहीं रहा. யாக்கோபுக்கு தன்னுடைய பேர பிள்ளைகளோடு கூட கூடி விளையாடுவதற்கு நேரம் இல்லை. उनको जानने के लिए उसका ज्यादा मौका नहीं मिला. அவர்களை நன்றாய் அறிவதற்கு யாக்கோபுக்கு வாய்ப்புகள் இல்லை. परंतु ஆனால் याकूब के अंदर एक प्रेरणा होने के चलते, யாக்கோபுக்குள்ளே ஒரு உந்துதல் வந்ததினாலே, आत्मा से प्रेरणा प्राप्त किया हुआ याकूब यहाँ भविष्य को मन में रखते हुए काम कर रहा है. ஆவியினாலே உந்தப்பட்ட அல்லது ஏவப்பட்ட யாக்கோபு எதிர்காலத்தை மனதில் வைத்தவனாக கிரியை செய்தான். आंखों से देख नहीं सकता है, கண்களாலே காண முடியவில்லை. लेकिन भीतरी आंखों से वो देख सकता है. ஆனால் உள் மன கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. बाहरी आंखों से देखने वाला संसार के दृष्टिकोण से देखता है, வெளிப்புற மாமிச கண்களினாலே பார்க்கிறவன் உலக பார்வையிலே பார்க்கிறான். लेकिन भीतरी रोशनी पाया हुआ व्यक्ति आगे की बातों को ईश्वरीय दृष्टिकोण से देखता है. ஆனால் உள் வெளிச்சம் அல்லது மன வெளிச்சம் கண்டவனோ அவன் மன கண்களினாலே தெய்வீக பார்வையோடு பார்க்கிறான். यहाँ पर लिखा है, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 48 अध्याय का 17वां पद में, 48வது அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே, उसका दाहिना हाथ तो इब्राहिम के ऊपर रखते हुए जब यूसुफ ने देखा उसको अच्छा नहीं लगा है. தகப்பன் தன்னுடைய வலதுகையை இப்ராஹிமுடைய தலையின் மேல் வைக்கதை யோசேப்பு கண்டு அவனுக்கு பிரியமே இல்லை. वो कहता है कि ये ठीक नहीं है. அவன் சொல்கிறான், இது நலமல்ல. இல்லை 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 இல்லை, இப்படி அல்ல. लेकिन याकूब ने कहा, ஆனால் யாக்கோபு சொன்னான், मैं जानता हूं, நான் அறிந்திருக்கிறேன், मैं जानता हूं, நான் அறிந்திருக்கிறேன். मेरे आंखों से दृष्टि चली गई, என்னுடைய கண்களிலே பார்வை இல்லைதான். लेकिन मैं भीतरी आंखों से परमेश्वर की दृष्टिकोण से देख पाता. ஆனால் நான் உள் கண்களினாலே தேவ கண்ணோட்டத்திலே பார்க்க முடியும். इसलिए मुझे करने दो, ஆகையினால என்னை செய்ய விடு. मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், यहाँ कौन लड़का अच्छा है करके तोला नहीं गया है. இங்கே எந்த பையன் நல்ல பையன் என்று சொல்லி நிறுத்து பார்க்கப்படவில்லை. मनासे या इब्राहिम करके नहीं कहा गया है. மனேசையா அல்லது எப்ராயிமா என்று சொல்லப்படவில்லை. मनासे से इब्राहिम बहुत अच्छा चाल चलन चलने वाला करके बाइबल कहीं नहीं बतलाती है. மனாசே விட எப்ராயிம் இருக்கிறானே அவன் ரொம்ப நல்ல குணங்கள் உடையவன் என்று சொல்லி வேதம் எங்கேயுமே விளக்கவில்லை. लेकिन याकूब प्रेरणा पाके काम करने वाला, ஆனால் யாக்கோபு உந்துதலை பெற்று கிரியை செய்கிறவன், परमेश्वर के हाथों में होके काम करने वाला, தேவ கரத்துக்குள்ளே இருந்தவனாய் கிரியை செய்கிறவன். इसलिए उसने उस प्रकार का काम किया. ஆகையினாலே அவன் அப்படிப்பட்ட கிரியை செய்தான். यहाँ पर परमेश्वर कहता है, இங்கே தேவன் சொல்லுகிறார், इब्राहिम के बारे में जब कभी सोचता हूं, எப்பிராயிமை குறித்து எப்பொழுதெல்லாம் நான் நினைக்கிறேனோ, मेरा वो दुलार है, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इब्राहिम की खूबियों
के चलते नहीं, எப்பிராயீமுடைய குணங்கள் திறமைகளை வைத்தல்ல, इब्राहिमियों के अंदर बहुत सी बातें पाई जाती थी, उसी प्रकार नहीं। அல்லது எப்பிராயீமுக்குள்ளே अनेக நன்மைகள் இருந்ததினாலே அல்ல। अगर इस उसके संतानों के बारे में आप देखेंगे, ஒருவேளை அவனுடைய வம்சவழியை பிள்ளைகளை குறித்து பார்த்தால், ஓசியா की एक वचन को मैं आपको बतलाने के लिए चाहता हूं। ஓசியாவினுடைய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்। ओसिया की किताब, ஓசியாவின் புத்தகம், वहां पर प्रभु खुद कहता है, அங்கே தேவனே சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு। 11 अध्याय का 12वां पद को पढ़िएगा। 11ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள்। होशे 11 अध्याय के 12वां पद को पढ़िएगा। ஓசியா 11ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள்। इब्राहिम के यहाँ क्या हालत है? எப்பிராயீமை குறித்து நிலைமை இங்க என்ன? आओ पूरा छल, हिंदी में लिखा, छल से मुझे घेर रखा, अपने के घेर रखा है। இந்தியில இப்படி போடப்பட்டிருக்கிறது, எப்பிராயீம் இருக்கிறானே அவர்கள் வஞ்சகத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், झूठी बातों से घेरा हुआ है, பொய்களினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। इस वचन से मैं पता चलता है कि उसकी आत्मिक स्तर बहुत ऊंचा नहीं है। இந்த வசனத்தினாலே தெரியப்படுகிறது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை உயர்ந்தது இல்லை। तो भी परमेश्वर का एक बहुत बड़ा विचार को हम इस वचन में देखते हैं, वो मेरा दुलार बेटा। ஆனாலும் அந்த வசனத்திலே தேவனுடைய ஒரு பெரிய எண்ணத்தை பார்க்கிறோம், அந்த எப்பிராயீம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ। सालों साल के पहले मैंने चुन लिया था, ஆண்டுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அவனை தெரிந்து கொண்டேன்। उस संतानों को मैं चुन लिया था, நான் அந்த வம்சத்தை அந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டேன்। ये मेरे चुनाव के कारण, ஏன் நான் தெரிந்து கொண்டதினாலே, मेरे अनुग्रह के कारण, அல்லது என்னுடைய தயவினாலே, मेरी दया के कारण, என்னுடைய இரக்கத்தின் நிமித்தமாக उसको मैं दुलार बनाया। நான் அவனை பிரிய பிள்ளையாய் மாற்றினேன்। जरूर उसने गलती किया था, உண்மையிலேயே அவன் தவறு செய்தவன் தான்। उसको मैंने दंड दिया या ताड़ना दिया, அவனை நான் சிட்சிக்கவும் செய்தேன், और इतना ताड़ना दिया, அவனை அவ்வளவாய் நான் சிட்சித்தேன்। वो अभी रो रहा है। அவன் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறான்। रोने के समय वो क्या करता करके 19वां पद में पढ़ते हैं, यिर्मयाह 31 अध्याय का 19 पद को அவன் देखिएगा। அழுது கொண்டிருக்கும் பொழுது செய்கிற அந்த காரியத்தை எரேமியா 31வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம்। वहां पर सफाई से प्रभु अपने आत्मा में होकर लिखा है, அங்கே பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் எழுதி இருக்கிற ஒரு காரியம்। वहां पर 19वां पद को हम पढ़ेंगे। 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்। भटक जाने के बाद मैं पछताया, और सिखाए जाने के बाद मैंने छाती पीटी थी। पुराने पापों को स्मरण कर मैं लज्जित हुआ और मेरा मुंह काला हो गया। நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன்। यहाँ इब्राहिम का हालत को देखिएगा। இங்கே எப்பிராயீமுடைய நிலைமையை பாருங்கள்। जरूर परमेश्वर ने उसको ताड़ना दिया, உண்மையிலே தேவனாய கர்த்தர் அவனை சிட்சித்தார்। ताड़ना के बाद சிட்சைக்கு பின்பு वो उसका हालत रो रहा है, அவனுடைய நிலைமை அவன் அழுது கொண்டவனாகவே இருக்கிறான், और जब रो रहा है, அழுது கொண்டிருக்கிறான்। और प्रभु कहता है, அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், जरूर मैंने उसको मारा, உண்மையிலேயே நான் அவனை அடித்தேன், लेकिन उसका रोना मुझे अच्छा नहीं लगता, ஆனால் அவனுடைய அழுகை என்னால் தாங்க முடியவில்லை। उसके बारे में मैं सोचते रहता हूं, அவனை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறேன்। और मैं उसके ऊपर दया करूंगा। நான் அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன்। ये हमारा परमेश्वर है। இதுதான் நம்முடைய ஆண்டவர் அல்லோ। जब हम प्रभु के पास आके अपने आंसुओं को दिखाते हैं, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனண்டையில் வந்து நம்முடைய கண்ணீரை காண்பிக்கிறோமோ, तुरंत वो कहता है, உடனே அவர் சொல்லுவார், हमसे बर्दाश्त नहीं होता என்னால बेटा, தாங்க முடியவில்லை மகனே, हमसे बर्दाश्त नहीं होता, என்னால உன்னுடைய அழுகையை பொறுக்க முடியவில்லை, तुम चुनाव के योग्य नहीं रहा, நீ தெரிந்து கொள்ள பாத்திரமானா இல்லைதான், परंतु ஆனால் मैंने अपने अनादि समय से तुम्हें चुन लिया था। நான் ஆதிகாலம் முதல்
அந்த நாளிலேயே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். तुमने भूल बैठा, நீ मறந்து போயிருந்தாய் தான். तो भी मैं खींचने के लिए चाहता हूं, ஆனாலும் நான் இழுத்துக்கொள்ள விரும்பினேன். अभी भी मैं तू मेरा दुलार बेटा. இப்பொழுதும் நீ எனக்கு பிரிய பாசப்பிள்ளை அல்லவா? इस सुबह के समय हिम्मत बांधिए, இந்த காலை வேளையிலே தைரியமாயிருங்கள். प्रभु के ओर मोड़ने में आप हिम्मत बांधिए. தேவரை நோக்கி திரும்புவதிலே தைரியமாயிருங்கள். आपकी आंसुओं को देख के वो तरस खाने वाला परमेश्वर உடைய है. கண்களை கண்டு மனதுருகுகிற தேவன் அவர். आपके लज्जा को देख के वो तरस खाने वाला परमेश्वर உடைய है. வெட்கத்தை கண்டு மனதுருக்கம் கொண்ட அந்த தேவன். और कहता मैं निश्चय उस पर दया करूंगा, அவர் சொல்கிறார் நிச்சயமாய் அவனுக்கு இறங்குவேன். क्योंकि मेरा मन उसके चलते व्याकुल है. என்னுடைய உள்ளம் அவனுக்காக கொதித்துக் கொண்டிருக்கிறது.